காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் மின்கம்பங்களில் படர்ந்திருக்கும் செடிகொடிகளால் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக நோயாளிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பிணவரையை சுற்றிலும் செடிகள் மண்டி கிடப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் சுதந்திரமாக உலா வருவதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். விடியா ஆட்சியில் சுகாதாரத்துறையும் மின்துறையும் சீரழிந்து பல நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இனியாவது சுகாதாரத்துறை மின்துறைக்கு உரிய முறையில் புகார் அளிக்கவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கும்பகர்ண மின்துறைக்கும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடியா அமைச்சர் மதிவேந்தனை பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அலமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக உள்ள அன்பரசு, ஆசிரியர்கள் பிரகாஷ் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்வதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். அப்போது நிகழ்ச்சி ஒன்றிற்காக அந்த வழியாக வந்த விடியா அமைச்சர் மதிவேந்தனின் காரை சூழ்ந்து கொண்டு பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காரை விட்டு இறங்க மனம் இல்லாத விடியா அமைச்சர் தப்பித்தேன் பிழைத்தேன் என்ற பாணியில் அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் பள்ளி மாணவிகளிடம் ஆசிரியர்கள் அத்துமீறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் முதலில் ஆசிரியர்களுக்கு நீதி போதனை வகுப்புகளை நடத்தி அறிவுரை வழங்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பதில் குளறுபடி ஏற்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான ஜூடோ மற்றும் குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இதில் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் குத்துச்சண்டையில் திறமையாக விளையாடிய நாகமணி என்பவரை தோல்வியாளர் என நடுவர் அறிவித்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பணம் வைத்திருப்பவர்களுக்கே பதக்கங்கள் வழங்கப்படுவதாக வீரர்களின் பெற்றோர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். இந்த மேட்சுக்கோசரம் அந்த பையன் 4 நாள் சாப்பிடாம இந்த மேட்சை அட்டன் பண்ணா. ஜெயிச்ச பையனை தோத்துட்டான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. இதான் என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்க உரியவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். ஆனா உங்ககிட்ட கேட்கவும் மாட்டாங்க, உங்களே தோர்த்துறாங்க. வெளில நீங்க உள்ள வரக்கூடாது, உங்களே தோர்த்துறாங்க. அதுதான் தெரியல சார். என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, ஜெயிச்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு, அங்க இருக்க அத்தனை பப்ளிக்கும் இருக்கு. பையன் ஜெயிச்சதுக்கு உண்டான காரணம் எல்லாத்துக்குமே தெரியும். பையன் தோத்துட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பையன் ஜெயிச்சது அத்தனை பேருமே சொல்லுவாங்க. தெரியல சார், விற்பாங்க, பணம் பண்ணுவாங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் நகராட்சிக்கு சொந்தமான மரங்களை வெட்டி திமுக நிர்வாகி அராஜக செயலில் ஈடுபட்டுள்ளார். பேரணாம்பட்டு நகராட்சியின் 20வது வார்டு உறுப்பினர் இந்திராவின் கணவர் சரவணன் திமுக நிர்வாகியாக உள்ளார். அந்த வார்டுக்குட்பட்ட பகுதியில் அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் வளர்க்கப்பட்ட மரங்களை திமுக நிர்வாகி சரவணனின் ஆதரவாளர்கள் வெட்டிய போது அப்பகுதி இளைஞர்களும் பொதுமக்களும் தடுத்து நிறுத்தி உள்ளனர். அப்போது தங்கள் வார்டில் உள்ள மரங்களை வெட்ட யாருடைய அனுமதியையும் வாங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் திமுக கவுன்சிலர் இந்திராணியும் அவரது கணவரும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் மனவேதனையடைந்த இளைஞர்களும் பொதுமக்களும் அராஜக செயலில் ஈடுபடும் திமுக நிர்வாகி சரவணன் மீதும் நகரமன்ற உறுப்பினராக உள்ள அவரது மனைவி இந்திரா மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விடிய ஆட்சியில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே நகராட்சிக்கு சொந்தமான மரங்களை வெட்டி விற்பனை செய்வது பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் விடிய ஆட்சியில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் 208 டன்னிற்கு மேற்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு போதையில் தள்ளாடும் மாநிலமாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி வரை 208.85 டன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 21,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் விற்பனை தொடர்பாக 21,761 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பாக 17 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 10,155 வளாகங்கள் மற்றும் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த 10 மாதங்களில் காவல்துறை, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூட்டாக மேற்கொண்ட சோதனையில்
11,500 கடைகளில் 10 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 1,32,891 டன் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 9,924 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் பிடிபட்டதே இவ்வளவு என்றால் பிடிபடாமல் மக்கள் புழக்கத்தில் எத்தனை டன் புகையிலை பொருட்கள் இருந்திருக்குமோ என ஆவேசப்படுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் முகாம் அமைப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரியாண்டவர்பட்டு பகுதியைச் சேர்ந்த திமுக, VCக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோரும் திண்டிவனம் அருகே உள்ள கம்பூர், கோனேரிக்குப்பம், கீழ் ஆதனூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த கம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுக, VCகவினரும், கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வடநற்குணம் கிராம VCகவினர் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சிகளில் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன், கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சி பிரமுகர்களை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சால்வை அணிவித்து வரவேற்றார்.